என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற எனது அன்பு உறவுகளே, இன்று மாவீரர் நாள். தமிழர் இன வரலாற்றில் மிகவும் மிகவும் புனிதமான ஒரு நாள். உலகெங்கிலும் பல்வேறு நாடுகளில் பரவி இந்த நாளை போற்றி கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். தாயகத்தின் விடுதலைக்காக தன்னுயிரை தந்தவர்கள், நம்முடைய தாய் நிலமான தமிழீழ விடுதலைக்காக விதையாய் விழுந்து அந்த விடுதலை பயிரை ரத்தம் சிந்தி வளர்த்தவர்கள் நம்முடைய மாவீரர்கள். வீரம் என்பது ஒருவன் 100 பேரை வெட்டி வீழ்த்துவதல்ல, சுட்டுக் கொள்வதும் அல்ல. ஒருவன் தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை காப்பாற்றுவானால் அதுதான் உலகத்தில் சிறந்த வீரம். தன்னை 100 பேரை வீழ்த்தினால் அது வீரம். ஆனால் தான் பிறந்த மண்ணை காப்பதற்காக தன்னையே ஒருவன் கொடையாக தருவானேயானால் அதுதான் உலகத்திலே தலை சிறந்த மாபெரும் வீரம். அப்படிப்பட்ட வீரத்தை செய்தவர்கள் நம்முடைய மாவீரர்கள். நாம் மிகவும் உணர்வு வயப்பட்ட ஒரு நாளில், ஒரு நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். பெருமையோடு சிறப்புற்று வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் நாம் தமிழர்கள் என்ற உணர்வை இழந்ததால், உரிமையை இழந்து, அரசியல் அதிகார வலிமையும் இழந்து, உயிரையும் விதைகள், காப்பியங்கள், கட்டுரைகள் எல்லாம் எழுத்தாணிகளால், மைகளால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் என் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, வரலாறு எப்போதும் கண்ணீராலும் இரத்தத்தாலும் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எம்மின வரலாற்றை கண்ணீராலும் இரத்தத்தாலும் எழுதியவர்கள் எமது மாவீரர்கள். எதற்காக இத்தனை ஆயிரம் வீரர்கள் தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்தார்கள் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் எந்த ஒரு இனத்தையும் வரலாறு தான் வழிநடத்தும். அதனால்தான் நம்முடைய தலைவர் வரலாறு என் வழிகாட்டி என்ற தத்துவத்தை முன்வைக்கிறார். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் எழுச்சி பெற முடியாது என்கிறார் லெனின்.
வேரை இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது. எதற்காக நாம் போராடினோம்? எதற்காக நமது மாவீரர்கள் தங்கள் உயிரை ஈகம் செய்தார்கள்? சுதந்திரம் என்ற ஒற்றை சொல்லுக்காக. சுதந்திரம் என்பது வெறும் சொல் அல்ல. உலக உயிர்களின் உரிமை, பிறப்பு, சிறப்பு, பெருமை எல்லாம் அதற்குள்தான் நடக்கிறது. இங்கே நம்முடைய தலைவர் குறிப்பிட்டது போல உலகெங்கிலும் நாகரிகமுற்ற சமூகத்தில் இந்த சுதந்திரம் சுதந்திரம் என்கிற சொல் வரலாற்றில் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றுக்கும், எல்லா உயிர்களுக்கும் சுதந்திரம் தேவைப்படுகிறது. ஒரு கூண்டில் அடைத்து கிடக்கிற கிளியை திறந்து விட்டால் அது பறக்கிற வேகத்தில் தெரியும். அதனுடைய சுதந்திர கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டால் அது துள்ளி குதித்து ஓடுகிற வேகத்தில் தெரியும் அதனுடைய சுதந்திர வெறி. எல்லா உயிர்களுக்கும் சுதந்திரம். சுதந்திரம் என்ற சொல்லிற்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுகிறது என்கிறார். பறவைகளுக்கு இறக்கை போல, மனித உடலுக்கு முதுகெலும்பு போல, வண்டிக்கு அச்சாணி போல சுதந்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். சுதந்திரமற்ற நாட்டிற்கு எந்த பெருமையும் இல்லை என்கிறான் ரூசோ. சுதந்திரம் இல்லாத நாடு வெறும் காடு என்கிறார் நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை என்கிறார் இந்த நிலத்தின் விடுதலைக்கு போராடிய பாலகங்காதர திலகர். சுதந்திரம் என்பது மனித குலத்தின் பிறப்புரிமை. புரட்சி என்பது பிரிக்க முடியாத ஒரு உரிமை என்கிறான் பகத்சிங். ஒடுக்குகிற தேசியனமிடமிருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் விடுதலை பெற விரும்புவது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமை என்கிறான் புரட்சியாளர் லெனின். இந்த பிறப்புரிமைக்காக போராடியவர்கள் நம்முடைய மாவீரர்கள். இங்கே படங்களாக இருப்பவர்கள் குறைவு. 50,000க்கும் மேற்பட்ட வீர மறவர்கள் தங்கள் இன்னுயிரை தாய் நிலத்தின் விடுதலைக்காக ஈகம் செய்திருக்கிறார்கள். ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முழக்கத்தை வியட்நாம் விடுதலைக்கு போராடிய ஹோசிமின் முன்வைக்கிறார். இந்திய பெருநிலத்திலே ஹரிவாசானலால் அம்பேத்கர் அவர்கள் 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்ற தத்துவத்தை முன்வைக்கிறார். நம்முடைய தலைவன் சுதந்திரமற்ற மனித வாழ்க்கை அர்த்தமற்றது. ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். அப்படி அந்த சுதந்திரத்திற்காக போராடி செத்தவர்கள் தான் நம்முடைய மாவீரர்கள் என்பதை எண்ணிலம் தமிழ் தலைமுறைகள் மறந்துவிடக் கூடாது. அதனால் தான் சொல்லுகிறேன், சுதந்திரம் என்பது ஒரு சொல் அல்ல. உலகில் எல்லா தேசிய இனங்களும் நம்மை போலதான் போராடி போராடி விடுதலை பெற்றிருக்கிறது. அதையெல்லாம் புரட்சி விடுதலை போராட்டம் என்று போற்றிய உலகத்தார் அதே வழியில் நின்று நம்முடைய தாயகத்தின் விடுதலைக்கு, நம் இனத்தின் விடுதலைக்கு போராடிய போது அதை பிரிவினைவாதம், தீவிரவாதம் என்று பழி சுமத்தியதுதான் வரலாற்றில் பெரும் துயரம், கொடுமை.
எதற்காகத்தான் சுதந்திரம்? அது ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு தேசம் அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலையை அடையும். அப்போதுதான் தன்னுடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, தொழில் வளர்ச்சி, பெண்ணிய உரிமை, பொருளாதார வளர்ச்சி எல்லாவற்றிலும் மேம்பட்டு இது சிறந்து வாழ முடியும். மிக சின்ன சின்ன நாடுகள், மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ள இன மக்கள், சேர்பியாவிலிருந்து கொசோவா விடுதலை எல்லாம் வெறும் 10 லட்சம் மக்கள். அவர்கள் எல்லாம் விடுதலை அடைந்து பெருமையோடு வாழ்கிற போது உலகில் மூத்த ஒரு இனம், 13 கோடி மக்கள் தொகை கொண்ட பெருத்த தேசிய இனம், நாங்கள் விடுதலை பெற்று எல்லா இனங்களைப் போல உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழக்கூடாதா என்கிற எண்ணம், அதுதான் நம் தலைவனுக்கு வந்து அந்த சுதந்திர சிந்தனை. நம் இனத்தின் முன்னோர்கள் எல்லாம் பெரும் வீரர்களாக இருந்தார்கள், மன்னர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் தமிழர்களுக்கென்று ஒரு தனித்த நாடு தேவை என்ற எண்ணம் இருந்தால் உலகத்திலே பறந்து விழுந்த இந்த பூமி பந்திலே என் இனத்திற்கென்று ஒரு தேசம், விடுதலை பெற்ற தேசம் வேண்டும் என்ற கனவு இருந்தது. நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு மட்டும்தான். உரிமை என்பது, சுதந்திரம் என்பது உயிரினும் மேலானது என்ற புரிதல் அவருக்கு இருந்தது. உயிரை இழக்கலாம், அது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு. ஆனால் உரிமையை இழப்பது என்பது ஒட்டுமொத்தமாக அவன் பிறந்த தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கான இழப்பு. அதனால்தான் உரிமையை இழக்கலாம், உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா என்ற முழக்கத்தை முன்வைத்தார். உயிரினும் மேலானது எமது உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்தார். உயிர் உன்னதமானதுதான், நான் அறிவேன். ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது விடுதலை, எமது பெருமை என்பது தத்துவத்தை முன்வைத்தார். அவன் ஒன்னும் மன்னன் இல்லையே, மந்திரியோ மந்திரியின் மகன் இல்லையே. அழைத்த உடனே மக்கள் வருவதற்கு சாதாரண குடிமகன் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தவுடன் எத்தனை ஆயிரம் வீரர்கள் அந்த ஒற்றை மகனின் கண் அசைவுக்கு கைவிரல் நீட்டிய திசையில் பாய்ந்து களத்திலே மாண்டார்கள் என்பதை மாட தமிழ் மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட தமிழ் மக்கள், மரணத்தை விட மானமே பெரிது என்று வாழ்ந்த இனத்தின் பிள்ளைகள், ஈழ நிலத்தில் நிற்கிற போது என்னுடைய அண்ணன் நடேசன் அவர்கள் பல்வேறு பொறுப்பாளர்கள் அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்வார்கள். என் தம்பி சேராவும் அழைத்துச் செல்வார். அந்த அலுவலகத்தில் என் அன்பு தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, எண்ணற்ற தாய்மார்கள், தந்தையர்கள், குறிப்பாக என் தாய்கள், பெண் பிள்ளைகளை, 20, 21 வயது நிறைந்த பெண்களை, பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து வாழ வைக்க வேண்டும் என்றுதான் எண்ணற்ற தாய்மார்கள் நினைப்பார்கள், பெற்றோர்கள் நினைப்பார்கள். வரிசை வரிசையாக நிற்பார்கள் தாய்மார்களுக்கு முன்பு என் தங்கைகள். எதற்காக? தலைவனின் படையில் சேர்ந்து தாயக விடுதலைக்காக போராடி இறந்து போ மகளே என்று எண்ணரும் தாய்மார்கள் எண்ணற்ற பேர் வரிசையில் தன் பிள்ளைகளை நிறுத்தி நின்றதை பார்த்த மகன். எத்தனை கண்ணகி கீழா நம்ம கோயில் கட்டுறது, எத்தனை தாய்மார்கள். இறந்தவர்களை விடு, இறந்து போ மகனே என் தாய் நிலத்தின் விடுதலைக்காக என்று எவ்வளவு ஈகங்களை செய்த இனத்தின் பிள்ளைகள் நாம்.
என்னுடைய அப்பா இன்னும் இருக்கிறார், இங்கேதான் இருக்கிறார். தலைவர் சுடரேற்றும் போது பக்கத்திலே நிற்பார். பொன் தியாகம் அப்பா. எடுத்த உடனே நீ அங்க அப்பா வீட்டுக்கு தான் போகணும், அங்கதான் அனுப்புனாங்க. ஏன்னா மாவீரர் துயிலும் இல்லத்தினுடைய பொறுப்பாளர் அவர் தான். அம்மாவும் அப்பாவும் தான் இருந்தாங்க. ஒரு சின்ன வீடு, குடிக்க அந்த சுக்கு தேநீர் கொடுத்தாங்க. அம்மா பக்கத்தில் உட்கார தலையை கொதி விட்டு சொல்ற, பெரியவன் இறந்துட்டான், இங்கனதே மடியில் படுத்து சின்னவன் அழுதுகிட்டு இருந்தான், அழுதுகிட்டே இருந்தான். தலைவர் கூட அண்ணன் இருந்தான்னு இருந்தேன், அண்ணன் இல்லை, இப்போ நான் போறேன்னா ஏதோ சொல்லிட்டு இருக்கான்னு நினைச்சேன். காலையில் போய் சேர்ந்துட்டான், படையில சேர்ந்துட்டான். அடுத்து ஒரு வருஷத்துல என்ன ஆகுது, அவனும் வீரச்சாவடைஞ்சிட்டான். இப்ப என் தாயின் தந்தை என்ன சொல்றாங்க, என்ன நானும் அப்பாவும் இன்னும் 2 பிள்ளைகளை பெற்றிருந்திருக்கலாம் முன்னாடியே. என் தம்பி புகழ்மாறன் எனக்கு பாதுகாப்பான் என்னவன். இந்த கரும்புலி படை படமும் இருந்தது. தலைவர் உட்கார்ந்து இருப்பார், கடைசியா ஒரு விருந்தில் அடிச்சு இறந்துட்டாங்கன்ட்டு. புகழ் வேற ஒரு பெண்ணை நேசிச்சிருப்பான்னு யாருக்கும் தெரியல. இப்ப எனக்கு உத்தரவு, அங்க இடத்துக்கு தம்பி அனுப்பிடக்கூடாது, அந்த தவம் உடைய இறுதி இடத்துக்கோ இங்கேயோ தம்பி போகக்கூடாதுங்கிறத உத்தரவு. அதை மீறி நான் ஒரு சும்மா ஒரு கையில் மாரி கட்டி இது கட்டி தெரியாம நின்னுக்கிறேன், ஒரு ஓரத்துலேன்னு போய் நிக்கிறேன். அப்ப புகழ் உடம்பு இருக்கும்போது ஒரு பெண் கதறி கதறி அழுகிறா. யாருன்னு எல்லாருக்கும் தெரியல. ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு தெரியுது, புகழ் நேசிச்ச ஒரு பெண், அந்த பொண்ணு புகழை நேசிச்சிருக்குன்னு தெரியல. அடக்கம் பண்ணியாச்சு, காலையில போய் சேர்ந்துட்டா ஏகத்துல. ஏன், அவன் விட்டு விட்டு சென்ற கனவு அப்படியே இருக்கிறது. உயிராய் நேசித்தவனின் உயிர் இனத்தின் விடுதலை, மண்ணின் விடுதலையில் இருக்கிறது. அதனால் அவர் உயிரை கொடுக்க தயாராகி நின்றுட்டார். இந்த பாடல் ஒலிக்கிற போது உள்ளம் நொறுங்கி நொறுங்கி விழுகிறது. அதுக்கு தாங்க முடியாத ஒரு அழுத்தம் ஏற்படுகிறது என்றால், அந்த பாடல் ஒலிக்கிறது எங்கே, தவமன்னனை அடக்கம் செய்கிறார்கள். அந்த நாட்டுக்குள் பயணிக்கிற போது எல்லாரும் தவமன்னா 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 என்றுதான் வாக்கிலே அலைத்தொடர்களை அழைப்பார்கள். அவ்வளவு அவ்வளவு அன்பு நிறைந்தவன், அதற்கு முன்பாங்கிருந்தவன் என்னரு மன்னன் தமிழ்ச்செல்வன். யாராக இருந்தாலும் தமிழ்ச்செல்வன் 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 பெயரை உச்சரிக்காத ஒருவன் இருக்க முடியாது. அது மாதிரி தவம் போகாதேன், அதையும் மீறி போய் நின்றேன். பக்கத்திலே என்னரு மன்னன் தமிழ்ச்செல்வன் அவருடைய மனைவி நின்று, எல்லாரும் நிற்கிறார்கள், நான் ஓரத்தில் நிற்கிறேன். இதே பாடல், தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பேழைகளே. இந்த பாடல் ஒலிக்கிற போது உள்ளம் நொறுங்கி கண்கள் கலங்கி சிதைந்து அழாத ஒருவன் எவனும் இருக்க முடியாது. எத்தனை வீர மரணங்கள். தலைவர் சுண்டாய், சுவரன் மாறன் என்கிற பெரும்பிடுகு முத்தரையன் உன் பாட்டனை மறந்தாய், சுந்தரலிங்கத்தை மறந்தாய், வெள்ளைய தேவனை மறந்தாய், மன்னர் கட்டப்பொம்மனை மறந்தாய், எல்லாவற்றையும் மறந்தாய். உன் வீரத்தை மறந்தாய், நீ யார் என்பதை மறந்தாய். தன்மானம் இழந்ததால் தலை நிமிர்வில்லாது போனது. இல்லை என்றால் தமிழ்நாட்டை தலை நிமிர தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்வார்களா? நீ எங்கிட்டு நீ நிமிர போற? குடிச்சு குடிச்சு குனிஞ்சதான் நிமிரவே இல்லை. எங்கிட்டு நீ நிமிர போற? பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்ணிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையாங்கிறான். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? மறந்தாய். இந்த இனத்தை போல அறமும் வீரமும் மானமும் கொண்ட வாழ்ந்த இனம் வரலாற்றில் ஒரு இடத்துல காட்டுறார்.
ஒரு இடத்தில் காட்டு. என்னபடி ஆரம்பி எத்தனை நாடுகளை வென்றான் நமது முன்னவர்கள். ஒரு இனத்தையாவது அடிமைப்படுத்தி ஆண்டார்கள். செய்தி காட்டுறான், செய்தி காட்டு. நம் முன்னவர்களின் மொத்த வீரத்தையும் ஒத்த உருவத்தில் வாங்கி வந்த மகன் நம் உயிர் தலைவன். செஞ்சோலையிலே 61 குழந்தைகளை விண்வெளியில் தாக்குதல் நடத்தி கொன்றார்கள். அவரிடத்திலே விண்ணூர்தி இருந்தது. அடுத்த நொடி பலிக்கு பலி, ரத்தத்துக்கு ரத்தம். பறந்து போய் அதே பள்ளிக்கூடத்தில், சிங்களம் பள்ளிக்கூடத்தில் போட முடியுமா? முடியாது. ஏன் செய்யல? கட்டுநாயக்கா விமான தளத்தை இன்னைக்கு என்ன நிலைமை? உனக்கு கேட்க நாதி கிடையாது. இத்தனை பேர் ஈகம், இவ்வளவு பெரிய தலைவன். என்ன அவன் வீடு கட்ட போறான்னா இந்த நாடு அவனுக்கானதா? இன்னும் ஈழம் ஒரு தீவது, ஈழம் ஒரு பிரச்சனை, எங்கேயோ ஒரு நடந்ததுன்னு நினைச்சிருக்கான். உன் இனத்திற்கான தேச விடுதலை என்ற எண்ணம் உனக்கு இன்னும் வரல. இருந்திருந்தால் இந்த நிலத்திலே உன் தலைவன் பிறந்த நாளை ஒரே ஒரு இயக்கம் தாண்டா கொண்டாடி இருக்குது. நாம் தமிழர் இயக்கம் மட்டும்தாண்டா கொண்டாடி. அது என்னடா இத்தனை ஆண்டுகள் இல்லாத சட்ட நாள் புடுங்கின நாள். அது என்னடா இத்தனை நாள் இல்லாத, இத்தனை ஆண்டுகள் இல்லாது சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் எழுச்சியுற்று தமிழ் தேசிய அரசியல் தமிழர் நிலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பேராற்றலாக எழுச்சி வருவதை பார்த்து எங்கள் தலைவன் பிறந்த நாளை திசை திருப்ப சட்ட நாள் என்றால் எப்படி? இத்தனை நாள் என்ன நாள்? அது எத்தனை நாளைக்கு நீ திசை திருப்ப? ஒரு நாள். இவன் மகன் இந்த நிலத்தில் இருந்து சொல்றா, இந்த நிலத்தில் நான் பிறந்த மண் இருந்து சொல்றா. நவம்பர் 26 ஓட்டுக்கு ஒத்த ரூபா கொடுக்காம 36,50,000 வாக்க வாங்கி 3வது பெரிய அரசியல் கட்சியாக வந்திருக்கான்னா அவன் அல்ல, அவன் அல்லடா. இத்தனை மாவீரர்களின் ஆன்மாக்கள் உந்தி தள்ளுகிறா, அவனை தள்ளுது. சோர்ந்துருவானோ, அண்ணன் தளன்றுவானோ, மனச்சு உளைச்சலுக்கு ஆளாயிருவானோன்னு நினைக்கிறாள்டா என் தங்கச்சிகள். செத்த தங்கச்சி, செத்த தம்பி அண்ணங்க இன்னும் மிச்ச பேர் இருக்கான்ல, அவன் அடிக்கிறான். ஒரு தங்கச்சி அடிக்கிறாடா சுவிஸ்ல இருந்து. என்னப்பா மாநாடு என்றால் சிரிப்பார்கள். அரங்கிற்குள்ளே அலையாத்தி காடுகள் மாநாடு என்பார்கள். நான் மேய்ச்சல் நிலம் மாடு ஆடு என்றால் சிரிப்பார்கள். மறுபடி அரங்குக்குள்ளே ஆடு மாடு வளர்த்தல் வருமானம், அது செல்வம், கால்நடைகள் பராமரிப்பு எல்லாம் நடத்துவார்கள். காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லடா, எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்க. இன்னைக்கு எங்க நிக்கிறோம்? நாம் எங்க நிக்கிறோம்? நாதியற்று நிக்கிறோம். மாட்டுக்கு நீதி சொன்னவன், மாண்பு கொண்டு வாழ்ந்த மக்கள், சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடியது என்கிறான். முத்திலிருந்துதான், சிப்பியிலிருந்தான் முத்தெடுத்தான். கரும்பின் கண்ணல் மொழிகள் இருந்து முத்தெடுத்தாங்கிறான். அந்த வைக்கோலை வச்சு கூரைகளை மேய்ந்த அப்படி ஒரு எண்ணற்ற பெருமைகளை கொண்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாதியற்று போனாமடா தம்பி தங்கைகளே, நாதியற்று போன. ஆந்திர காட்டுக்குள் செம்மர கட்டையை வெட்ட வந்தம்ங்கிறது குற்றமடா, குற்றச்சாட்டு. என்னடா நீ புரிஞ்சுக்கிற? திருட்டு பயலுக திருட வந்திருக்காங்க தமிழன்றான். இங்க உட்கார்ந்துட்டு எம்பிட்டடா திருடிட்டு போறான்? எவ்வளவுடா? இந்த குவாரியெல்லாம் யாரோடதுடா? எவ்வளவுடா? வெட்ட வந்தால் நீ கைது செய், சிறைப்படுத்து. அதானடா நீ செஞ்சிருக்கணும் அந்த நாட்டில். எவ்வளவு சுட்டு போட்டான செம்மரக்கட்டை வெட்டும் போது காய்ச்சிருக்கடா? சான்று இருக்கா?
இத்தனை கேள்வியில எவன் கேட்டான் இந்த நிலத்திலே? மரக்கட்டையும் மனித உடலையும் ஒன்றாக அடுக்கி இவன் கால்களிலே என் கட்டையிலே என் போட்டு போட்டானடா. எங்கடா போன? எங்க போன? மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா? மான தமிழனுக்கு இல்லையா என்ற கேள்வி இந்த நிலத்தில் ஏன் எழல? ஏன் நாதி இல்லை? யாரு கேட்டார்? ஆட்சியில் இருந்தவன், எதிர்க்கட்சியா இருந்தவன், மேலே ஆண்டவன், எவன் வந்தான்? எவன் கேட்டான்? சோழன் லேக் என்று, சோழன் ஏரி என்று கப்பல் ஓட்டி விளையாண்ட அரசேந்திரனின் பேரனுக்கும் பேத்திக்கும் கடல்குள்ள கால் வைக்க எல்லை தாண்டி வந்தான், எல்லை தாண்டி வந்தான் என்று சுட்டுக் கொள்கிறானடா. 840 பேருக்கு மேல சுட்டுக்கண்டா. கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா? இந்த கேள்வி ஏண்டா யாரும் எழுப்பல? வர்றான். அவனை ஏண்டா சுடல? சுடல. ஏன்? அவன் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்த ஒருத்தங்க இருந்து ஆள்றான்டா. தொடா பாப்பம்ங்கிறான் பாரு. அவனை தொட முடியலையே. ஒரு தடவை கேரள மீனவன் கைது செய்யப்பட்டான், சுட்டுக் கொல்லப்பட்டான். ஏன் செய்தி வர்றதுல வராது? ஏன்? அவனுக்கு நாதி இருக்கு. ஓ, நாதிட்டு போன உனக்கு என்ன இருக்கு சொல்லு, உனக்கு என்ன இருக்கு? இல்ல. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தால் 10 லட்சம்டா. கூத்தாடியை குடிச்சு செத்தால் 10, கூத்தாடியை பார்க்க போய் செத்தா 10. அரசு காசு. ஆனால் மீன் முடிக்க போய் செத்தால் நெத்தி பொட்டுல வைக்க 1 ரூபா கிடையாது. நாதியற்று போனாயடா, நாதியற்று போனாய். உலகத்திற்கு அறம்பாடி வீரம்பாடி மாறு. ஏன் எவனும் கேட்கல? இவர்கள் கலவரம் செய்வார்கள் என்று எப்படி கணித்தீர்கள்? முன்கூட்டியே ஆயுதத்தோடு காவலர்கள் வந்து நின்றது எப்படி? அப்படியே கலவரம் என்றாலும் தண்ணீரைத்தானே பீச்சி அடித்து கலக்கணும், கண்ணீர் புகை குண்டுகள் தானே வீசி இருக்கணும். அப்படியே சுடுவதென்றால் காலுக்கு கீழே தானே சுட்டிருக்க வேண்டும். குறிபாத்து நெஞ்சிலையும் குரல் வளையும் சுட்டு கொண்டது ஏன்? ஏண்டா இந்த நிலத்துல ஒருத்தம் கூட எழுப்பல? ஏன்? அங்கே இந்த ஆட்சியாளர்கள் ஒருவர் கூட சத்தம் வீட்டுக்கு போகல. ஏண்டா? அந்த குடும்பத்துக்கு இதே மாதிரி 10 லட்சம் பரிகார நிவாரணம் கொடுக்கல. ஏண்டா? இந்த குடும்பங்களுக்கெல்லாம் தத்தெடுப்போம், வேலை, பிள்ளைகளை படிக்க வைப்போம், வேலை கொடுப்போம் என்றெல்லாம் பேசிய இவர்கள் அந்த குடும்பத்துக்கு போகாது. ஏண்டா? ஏன்? யார்கிட்ட பதில் இருக்கு? இதுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று பேசியவர்கள் அதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஏன் பேசல? சுட சொல்லி உத்தரவு எங்கிருந்து வந்தது? இந்த கேள்வி ஏன் எவரிடத்திலும் இருந்து எழல? ஐயடா, நாதியற்று போனாய். இங்க செத்தவன் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்காக செத்தானாடா? இங்க நிக்கிறவன் இந்த கட்சிக்காக போராடினானாடா? இல்ல பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கட்டு அலைந்தவனா? உலக அரசியல் உலக விடுதலை போராட்ட வரலாற்றிலே பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பணியிட்ட தலைவன், ஒரே தலைவன், என் உயிர் தலைவன், என் அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். 3 தலைமுறைடா களத்தில் மாண்டது. ஒன்னு அவனை பெற்றவர்கள் என் அப்பன் வேலு பிள்ளையும் பார்வதி, பிறகு அவன் பெற்ற பிள்ளைகள் 3, பிறகு என் அண்ணனும் அண்ணி. 3 தலைமுறை தன் தாய் நிலத்தின் விடுதலைக்கு மாண்டது என்றால் மானத்தமிழன் வரலாற்றில் என் தலைவனின் வரலாறு மட்டும்தான்டா. உலகத்துல எவனுடைய வரலாறா? ஓசிமின், பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா? யார்? சரணடைந்த ஒரு பெண் மகளை எப்படி நீ சிதைத்து கொலை செய்வாய் என்று இசைப்பெரியார் ஏனடா கேட்கல? உலகம் கேட்கலடா, உலகம் கேட்கலடா. விடுறா. இந்த நிலத்தில் உனக்கென்று இருந்த அதிகாரம், அரசியல் ஏனடா கேட்கல? ஏன் கேட்கல?
நீ நாதியற்றவன்டா, நாதியற்றவன். ஒரு பச்சிலம் பாலகன், 12 வயது சிறுவன், அவனை கைது செய்த ராணுவம் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது. பிரபாகரன் மகன் எங்கள் கட்டுப்பாட்டில் ராணுவ கஸ்டடி என்று தகவல் இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்திருக்குமா? வந்திருக்கா? யாராவது சொல், தெரியுமா தெரியாதா? இந்த பெருமேலோட இருக்கிற ஒரு பச்சை பிள்ளைய 5 குண்ட நெஞ்சில பாய்ச்சி கொள்ற மனநிலை அவனுக்கு வந்ததுன்னா எப்படா எப்படா எப்படி? அவனுக்கு பால் ஊட்டிய தாய் போலதான் எனக்கும் உனக்கும் நம் தாய் மாறில இருந்து பால் ஊட்டினால் என்றால் எப்படா மறப்ப? நீ எப்படா உள்ள இந்த பிள்ளை செஞ்ச துரோகம் என்னடா, ஏன்னா அவனை கொன்னா என்று உலக நாடுகளில் ஒருவன் கூட குரல் எழுப்பலையடா. ஒருத்தன் இந்திய பெருநிலத்தில் திராவிடன் எங்கடா? எந்த திராவிடன்டா? கர்நாடகால இருந்து ஒரு கண்டனம், ஆந்திராவில் இருந்து அறிக்கை, கேரளாவில் இருந்து ஒரு துளிக்கு ஒரு செய்தி. ஒருத்தன் இல்ல. ஏன் நாதி இல்லடா உனக்கு? நாதி அல்ல, நீ நாதியற்று போனாய். ஒரு வயது அண்ணன் நடேசன், பூலித்தேவன், இன்னும் 3 தளபதிகள் 300 பேரோட போய் வெள்ளை கொடியோட சரணடைந்தவர்களை கொலை செய்யக்கூடாது என்பது சர்வதேச போர் மரபு. எப்படா கொன்ன? ஏன் கேட்கல? கேட்கல. ஏன் நாதி கிடையாது? முள்ளிவாய்க்கால் இருந்து வெளியே வாருங்கள், எல்லோரும் வாருங்கள், வாருங்கள், நாங்கள் பாதுகாப்பு தரும். அழைத்தவன் அவன் சிங்கள ராணுவம், சிங்கள அதிகாரம். மக்கள் துயருற்று துன்பப்பட்டு இப்படி இருப்பதை பார்த்தால் பன்னாட்டு சமூகம் பரிந்து பேச வரும் என்று எதிர்பார்த்த தலைவன் ஏமாந்தார். இதை பார்த்து மானுடன் பேசுகிற மகத்தான பெருமக்கள் எவனாவது ஒருவன் மனச்சான்றோட பேச வருவான் என்ற அவனுடைய நம்பிக்கையில் மண்ணள்ளி போட்டார்கள். வழியில்லை, மக்களை அனுப்புங்கள் என்று அனுப்பினார்கள். ஒருவர் இருவர் அல்ல, என் உடன் பிறந்தானே 10,000 பேருக்கு மேலே, பச்சிலம் குழந்தைகள் 50க்கு மேலே, கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், எண்ணற்றவர் மக்கள் 10,000 பேர் சரணடைந்தார். எங்கே அவர்கள்? எங்கே அவர்கள்? அடுத்து வந்த அதிபர் சிறிசேனா, அங்கே வந்த ராணுவ தளபதி, எங்கே அவர்கள் என்ற கேள்விக்கு சொன்ன பதில் எல்லோரும் செத்து போய்விட்டார். ஒருத்தன் கேட்கலையே 10,000 பேரும் எப்படா செத்தான்? பட்டினியாலா, இல்ல நோய்வாய்ப்பட்டா, இல்ல கொன்னு புதைச்சிட்டியா? ஒருத்தன் கூட கேட்கல. ஏன்? நாதி இல்ல உனக்கு, நாதி இல்ல. அதான்டா அந்த பகிரேடா செம்மணி படுகொலை. தாயை கட்டி பிடிச்சபடியே பிள்ளை பள்ளிக்கூடத்து கொண்டு போன புத்தக பையோட செத்து புதைச்சு மயிலாண்டா இருக்கு. சாதி மதம் கட்டிக்கிட்டு சாடா, வேற என்னடா வச்சிருக்க? நீ என்ன வச்சிருக்க? என்ன வச்சிருக்க? என்னடா வச்சிருக்க? உனக்கு மொழி பெருமை, இனப்பெருமை, வரலாற்று பெருமை, வாழ்ந்த பெருமை ஏதாவது உண்டா? எளவு சாதி மத பெருமை கட்டி மாண்டு போனாய், மாண்டு போனாய். பிரபாகரன் பெயரை உச்சரிக்கிற பிள்ளைகளாவது சாதி மதத்திலிருந்து எச்சரிக்கையாக இருங்கள். நான் ஏண்டா மாவீரதனத்துக்கும் தலைவர் பிறந்த நாளைக்கு இப்ப பல லட்சக்கணக்கான யூனிட் அலகுகள் ரத்தம் கொடுக்கிறோம்? ஏன் கொடுக்கிறோம்? ஏன்? சாதிக்கு மதத்திற்கு ரத்த வரி உண்டு, எங்கள் ரத்தத்திற்கு சாதி மத வரி கிடையாது. அதனால்தான் என் பிள்ளைகள் கொடுக்கிற ரத்தம் தமிழன் நிலமெங்கும் எல்லா இடங்களும் பாயுது. இங்க மட்டும் அரபு நாடுகளில், மலேசியாவில், சிங்கப்பூரில், பிரிட்டனில், சுவிஸிலே, பிரான்சிலே, ஜெர்மனியிலே, டென்மார்க்கிலே, எல்லா இடங்களிலும் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பிள்ளைகள் ரத்தம் கொடுக்க காரணம் இப்படி ரத்தம் சிந்தித்தான் எங்கள் தாயகத்தின் விடுதலைக்கு போராடினோம் என்பதை காட்ட.
உடல் உறுப்புகளை ஏன் தானம் செய்கிறோம்? இந்த உறுப்புகளை சிதைந்து அழிய கொடுத்துத்தான் என் நில விடுதலைக்கு களத்திலே நின்றோம் என்பதை உணர்த்த மாறும். பறையன் ரத்தம், என் பிள்ளை பறையன் கொடுக்கிற ரத்தம் படையாச்சி உடம்பிலே ஓடும். படையாச்சி கொடுக்கிற ரத்தம் பறையன் உடம்பிலே ஓடும். இந்து கொடுக்கிற ரத்தம் இஸ்லாமின் உடம்பிலே ஓடும். தேவர் பிள்ளை கொடுக்கிற ரத்தம் தேவேந்திரன் உடம்பிலே ஓடும். மாறும். ஏன்? அது தமிழ் தாயின் முளை மார்பில் குடித்த தூய தமிழன் ரத்தம் என்பதை காலம் உனக்கு நாதியற்று போனாயடா. உனக்கு எவன்டா இருந்தா? எவன் இருக்கான்? உனக்காக பேச எவன் இருக்கான்? எவன் இருக்கா? வீடை இடிக்கிறானா சீமான கூப்பிடு. சிப்காடு தொழிற்சாலை நிலத்தை எடுக்கிறானா சீமான கூப்பிடு. நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளை கூப்பிடு. வெள்ளத்துல மிதக்கிறானா அவனை கூப்பிடு. எல்லா பிரச்சனைக்கும் அவனை கூப்பிடு, அவனை கூப்பிடு, அவனை கூப்பிடுங்கிற. ஏன்? இப்ப தாண்டா உனக்கு தெரியுது, பிரபாகரன் என்கிற ஒரு தலைவனின் பிள்ளைகள் தான் உங்களுக்கு நாதி. இதனாலதான் என் தலைவன் என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? நமக்கென்று ஆதரவு குரல் கொடுக்கவோ, நமக்கென்று ஆதரவு கை நீட்டவோ உலகில் எவருமற்ற நிலையில் தடித்து விடப்பட்ட தேசியனத்தின் மக்கள். அதனால என்ன செய்யணும்? சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாது என்கிற இந்த கோட்பாட்டை ஏற்று விலகி செல்லாமல் விதையாய் வீரச்சாவை தழுவி விழுந்தவன் தான் எங்கள் மாவீரர்கள் என்பதை என்னிலும் இளைய என்னுயிர் தம்பி தங்கைகள் நினைவில் ஏற்றிக் கொள்ள வேண்டும். இது ஒரு இறை வழிபாடு கிடையாது. இது குலதெய்வ வழிபாடு, இன தெய்வ வழிபாடு. இது நான் வழிபடுகிறேன் என்றால் என் குலதெய்வம் வீரமாகாளி, என் இன தெய்வம் முருகன். அப்படித்தான். பிரபாகரன் எங்கள் குலதெய்வம் கிடையாது, எங்கள் இன தெய்வம், எங்கள் இன இறைவன். என்னிடத்தில் கேட்டார்கள், பிரபாகரன் இருக்கிறாரா? இருந்தால் அவன் என் தலைவன், இறந்தால் அவன் எங்கள் இறைவன். இந்த உலகம் மகத்தானது, விசித்திரமானது. எந்த மனிதனுக்கும் மரணத்தை தர மறுப்பதில்லை. ஆனால் பிறருக்காக வாழ்ந்து மறந்தவனை ஒருபோதும் இந்த உலகம் மறந்ததில்லை. அப்படிதான் எங்க மாவீரர்கள் தங்களுக்காக அல்லாமல் தாங்கள் பிறந்த இனத்திற்காக, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் எதிர்கால நல்வாழ்விற்காக இறந்தவர்கள். அவர்கள் அழுதவர்களுக்காக செத்தவர்கள் அல்ல என் தம்பி தங்கைகளே. செத்தவர்களுக்காக அழுதவர்கள் அல்ல, அழுதவர்களுக்காக செத்தவர்கள். எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற வேட்கை அவர்களுக்கு இருக்காதா? ஆசை இருந்திருக்காதா? ஆர்வம் இருந்திருக்காதா? அவர்களுக்கும் கேளிக்கை விடுதி, படம் பார்க்கிறது, நடிகர் நடிகருக்கு மன்ற வைக்கிறது, இதெல்லாம் இருந்திருக்காதா? எல்லாரையும் போல வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை இருந்திருக்கும். ஆனால் அடிமை. நாம் என்ன நினைக்கிறோம்? எதுக்கு முச்சந்தில கத்துறோம்? எங்களுக்கு இருக்கிற நிலை, குடிக்க தண்ணீரை, சுவாசிக்க காற்றில்லை, படிக்க கல்வியில்லை, படித்தா வேலை இல்லை, உணவு நஞ்சில்லாத உணவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் எங்கள் பிள்ளைகளை விட்டு விட்டு செல்லக்கூடாது என்கிற எண்ணத்தால் என்ன செய்யறோம்? நம்ம இந்த நிலை எங்கள் இன்னொரு தலைமுறைக்கு வரக்கூடாது என்று களத்திலே நிற்கிறோம். இது உணர்வை கொடுத்து நிற்கிற அரசியல் களம். அவன் நின்றது இதே நோக்கத்திற்காக. உயிரை கொடுத்து நிற்கிற ராணுவ களம், போர்க்களம். அதில் நின்றான், உயிரை கொடுத்த வள்ளல்கள் உண்டு. ஊரை கொடுத்தவன், வீட்டை கொடுத்தவன், நாட்டை கொடுத்தவன், சொத்தெல்லாம் கொடுத்தவன், பொன்னை கொடுத்தவன், பொருளை கொடுத்தவன், மாடு கொடுத்தவன், ஆடு கொடுத்தவன், எல்லாம் கொடுத்தவன் வள்ளல். என்ன அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுக்கறது, தங்கச்சிக்கு 1000 ரூபா கொடுக்கறது, இந்த நிலைமையில நிக்கிறேன். கொடை கொடுத்தவன், பரம்பரையில வந்தவன். இந்த பொங்கலுக்கு நீ படுவா பாரு, நான் பார்க்க தானே போறேன்.
1 கிலோ அரிசிக்கு, 1 கிலோ 1/2 கிலோ சர்க்கரைக்கு, அப்புறம் வேட்டி சேலை இந்த 3000 சொல்லிருக்காங்க. தேர்தல் நெருங்கினால 5000 வரைக்கும் போகும். அது போகும். அடுத்த தடவை இருக்க டாஸ்மார்க்கு உடனே போகும். அது அப்புறம் நேர் எதிர் அரசியல் களத்தில் நம்ம நின்று இருக்கோம். இங்க நீ அவருக்கு போட்டியா இவருக்கு போட்டியா, எங்களுக்கு எந்த போட்டியும் கிடையாது. எங்களுக்கு பிடிச்ச ஒரே போட்டி ஆட்டுக்குடல் போட்டி தான். மற்ற ஒரு போட்டியில எங்களுக்கு வேணும் கிடையாது. நாங்க நிக்கிற களமும் நிலம் வேற. என்னை கூட்டணிக்கு கூப்பிட்டவங்க கிட்ட ஒண்ணுதான் சொன்னேன், உங்க தலைவர் பக்கத்துல என் தலைவர் படத்தை வச்சா இருப்பீலா போயிருவீலான்னு. ஒருத்தனை வரல. புரியுதா? அத நாம் நிற்கிற களமும் காலமும் வெவ்வேறு. நோக்கம் ஒன்றுதான். நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு என்னதானே செய்யலாம், என்ன பண்ணலாம்னா இதுக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே இது அரசியல் விடுதலை தான். அதை என் அன்பு தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும். நம்முடைய தாத்தா கலியபெருமாள் அவர்கள் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியின் மூலம் தான் தேசிய விடுதலை வென்றெடுக்க முடியும் நம்புறாங்க. நம்ம அண்ணன் தமிழரசன் அதை நம்புறாங்க. ஆனால் தமிழரசன் அந்த மாதிரி செயலை முன்னெடுக்கும் போது தாத்தா தடுக்கல. இதை செய்யாத தமிழரசா ஏன் செய்யறாங்கன்னு சொல்லல, அதை செய்யணும் ஊக்கப்படுத்தல, அமைதியாயிட்டாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இறுதியாக மரண தண்டனை எல்லாம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மரண தண்டனையிலிருந்து வெளியே வரமாட்டேன்னு சொன்ன ஒரு மகத்தான மரவன் உண்டு என்றால் அது நம்ம தாத்தா கலியபெருமாள் அவர்கள் தான். பகத்சிங்குக்கு அப்புறம் அவன் தான். அதனால மன்னிப்பு கேட்டலாம் வெளியில நான் செத்தே போறேன்ட்டு கடைசியா வெளியில வந்த போது அப்போ நம்ம தாத்தா முத்துராமலிங்கத்தை ஒரு கல்யாணம் பண்ணவருக்கு தியாகராயனர் அங்க ஒரு கூட்டத்தில் ஒரு சிவப்பு போரை போட்டு நாற்காலில் உட்கார்ந்து இருந்தார். என்னை பார்த்துட்டாரு. குறுக்கு மருந்துங்க ஒரு பை வச்சிருந்தாரு, தோல்னா பையில ஒரு புத்தகம் வச்சிருந்தாப்புல. அந்த வாழ்வு மரணம் அந்த புத்தகத்தை எடுத்து இதை வச்சுக்க அப்படின்னாப்புல. அது பெரிய புத்தகம் ஒன்றும் இல்லை, சின்ன புத்தகம். தன் வாழ்க்கை வரலாற்றை முடிக்கும்போது மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை ஒருபோதும் முன்னெடுக்க முடியாது என்று முடிகிறார். ஆயுதத்தில் தொடங்கியவன் அறிவாயுதத்தில் முற்றுப்புள்ளி வச்சான். இப்ப என் தலைவன் ஆயுதம் ஏந்தி வச்ச மிச்சத்தை அவன் மகன் கலியபெருமாள் பேரன் தமிழரசன் உடன் பிறந்தவர்கள் நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி வென்று முடிப்போம். இது மக்கள் ஜனநாயக புரட்சி. இலக்கு தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை. அதுக்கு என்ன வழி இருக்குது? சிங்களன் நம்மளை அடிமைப்படுத்தினான். விடுதலை அவன் கைக்கு போனது. போராடியது தமிழர்களும் சிங்களரும் தான். சொந்த சகோதரனிடத்தில் தானே இருக்கிறது என்று நம் முன்னவர்கள் செய்கிற வழக்கமானது பெருந்தன்மையும் பேரன்பிலும் பிழை செய்தார்கள். விடுதலை அவன்கிட்ட போனது. சிங்கள பௌத்தன் முழு அதிகாரத்தை கைப்பற்றினான். தமிழர்களை பூர்வீக குடிகளை இரண்டாம் தர குடிமக்களாக தள்ளினான். நம் மொழியை புறந்தள்ளினான். எந்த இடத்திலே என் உடன் பிறந்தார்களே, எந்த இடத்திலே உன் தாய்மொழி நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல் வளை நெரிக்கப்படுகிறது. அங்கே நெரிக்கப்பட்டது, இங்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. தூண்டில் முள்ளிலே ஒரு புழுவை மாட்டி போடும்போது மீனுக்கு உணவளிக்கிறோம் என்றது நினைக்கும். அதை உண்ணும் போது தொண்டைக்குள்ள மாட்டி வெளியில இவனுக்கு உணவாகும். அப்படித்தான் இந்திய திராவிடர்களிடத்திலே என்னரும் தமிழ் மக்கள் உணவாகி கொண்டிருக்கிறார்கள். அவன் தமிழ்நாடு என்று பெயரமைத்து வைத்துவிட்டு தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடாக மாற்றி விட்டான். உலகின் முதல் எங்கும் லாரி பாரவுந்து டிவி தொலைக்காட்சி மைக்கு ஒளிவாங்கி ஸ்பீக்கர் ஒளிபெருக்கி சேர் நாற்காலி லேப்டாப் மடிக்கணினி கம்ப்யூட்டர் கணிப்பொறி எல்லாவற்றுக்கும் தமிழிலே உயிர் சொற்கள் கலை சொற்கள் குவிந்து கிடக்கிறது. அதனால்தான் நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழிகளில் ஒன்று சீர் அசை சந்தம் யாப்பு தொடை என்று நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழிகளில் ஒன்று
தமிழ். எந்த மொழியும் இன்று தனித்து இயங்க முடியும். நம்மை போல எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாம தனித்து நின்று வெல்ல முடியும். திமிராணி இருக்கணும் மாட, அப்ப நேர்மையாளனா இருக்கணும். நேர்மையாளனா இருக்கணும், தனியா தான் இருக்கணும். திடீர்னு ஒருத்தன் ஊழலை ஒழிப்பேன்பா, அப்ப நீ நினைக்கணும் அதுதான்டா உங்களை ஒழிக்க பாடுபடுறோம்னு சொல்லணும். ஏன்னா இவங்களை ஒழிச்சாதான் ஒழிக்க முடியும். அவங்க எது சாத்தியமோ அதை பேசணும்பாங்க. நாம என்ன சொல்லுவோம்? அசாத்தியமான ஒன்றை கனவு காண்போம். சாத்தியம் இல்லை என்று சொல்பவரை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர்தான் சாதனை. அதை சாதித்து காட்டுவதற்கு பெயர்தான் புரட்சி. நீ அப்படியே முன்னாடி நிக்கிற என்னை பாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தா அல்ல இருக்கு. இந்த இடத்துல இவ்வளவு பேரோட வந்து நிப்பேன்னு யாராவது நினைச்சது உண்டான்னு மட்டும் சொல்லு. நான் செய்கிற இந்த வேலையை என் முன்னவர் அது இல்லாது போனதுனால்தான் சமரசம் செய்ததால கவியரசு கண்ணதாசன் சொல்றார், வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நீ சமரசம் செய்து விட்டால் கடைசி வரை அதாண்டா செய்யணும். அதனால தன் வாழ்க்கையில் துளியும் சமரசம் செய்யாத வீரன் மகன் பிள்ளைகள் நாம். அதை நல்லா கவனிச்சுக்க. ஏன்னா அவனுக்கு பேசாத பேரமாடா, உலகத்துக்கு தெரியாதா? அவன் எவனிடத்திலும் பயிற்சி வராத ஒரு தன்னிச்சையான தனித்த மாபெரும் போர் வீரன் என்று அவனை கையாளுறதாண்டா அவன் கஷ்டமா இருந்தது. என் தம்பி அமெரிக்காவில இருந்து அர்ஜுன் எடுக்கிறான். உலக நாடுகள், குறிப்பா அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள்லாம் தலைவருடைய ஆய்வுல அவன் கடற்படையத்தான் ஆய்வு செய்துங்கிறாங்க. ஒரு இத்தனையோண்டு தீவுக்குள்ள ஒரு பெரிய கடற்படையும் கப்பலும் இல்ல, சின்ன படகு இதை வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய கடல் பரப்பை தன் கட்டுப்பாட்டில் 30 ஆண்டுகள் பிரபாகரன் எப்படி வைத்திருந்தான் என்று ஆய்வு செய்யறான். ஏன் அவன் என்ன செய்வான்னு எவனுக்கும் தெரியாது. அவன் மகன் இவன் என்ன செய்வான்னு இங்க எவனுக்கும் தெரியாது. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், நான் பயிற்சி கொடுத்தது நாங்க தான், இப்படி தஞ்சு விடுவான்னு. எந்த நாட்டு ராணுவத்திலையும் பயிற்சி எடுக்காத சுயம்புன்னு சொல்வால, தானே தோன்றிய தெய்வம்னு, அப்படி தானா தோன்றிய மாபெரும் வீரன் நம்ம தலைவன் தான். அவன் பிள்ளைகளுக்கு இருக்கிற பொறுப்பும் கடமையும் இப்ப என்ன? சும்மா மாவீரர் தினத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்வு நடத்துவது என்பது சடங்கல்ல. நம்முடைய உணர்வை 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்காக பெருக்கிக் கொள்கிறதுக்கு தான் இந்த வெறியேற்றி கொண்டு போகணும். அது இந்த நிகழ்வு மிக முதன்மையானது. ஏன் அடுத்த பாய்ச்சலுக்கு இத்தனை வீரர்களின் வீர தியாகத்தையும் ரத்தத்தையும் அவர்கள் விட்ட மூச்சு காற்றையும் சுவாசித்துக் கொண்டு வெறியோடு களத்தில் பாயும். உயிரை கொடுத்தவனுக்கு வழிவந்த நீ நான் தமிழன் என்ற உணர்வை கொடுத்து ஒன்றான் என்றால் போகும். இந்த படை வென்றும் நீ நம்பு. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு வீரனும் ஒரு தங்கையும் தம்பியும் மாற்று கட்சியில் இருக்கிற 5000 வீரர்களுக்கு சமம். பதறு எவ்வளவு உயரமா இருந்தாலும் அது பதறு தான், எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் பதறு தான். நெல்மணி 1 தனியா இருந்தாலும் நெல்மணி தான். மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்க. ஒரே ஒரு நெல், ஒரே ஒரு பயிர். அந்த பயிரை எடுத்து நட்டால் என் தம்பி சிவராம வந்திருப்பான், 80 நாத்துகளா பறியும், கிளை விட்டு வளரும். 80 நாற்று 1 20 நெல்மணினாலும் 1600 நெல்மணி. என் பிள்ளை ஒருத்தனுக்கு 1600 பேர் சமம். அங்கே நம் தலைவனின் களமும் காலமும் வேறு படுத்தியவன் ஆயுதத்தை வைத்து, துவக்கை வைத்து, தொண்டை குழிக்குள்ளே துப்பாக்கி செலுத்தி உரிமை வேணுமா உயிர் வேணுமா என்று கேட்டான். நெஞ்சிலே துவக்கை வைத்து நம் அக்கா தங்கையும் உயிரை பயங்காட்டி வன்புணர்வு செய்து கொலை செய்தார்.
அவரே சொல்வார், மாசேத்துங் சொல்கிறார், நாம் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் நம் எதிரிகளே தீர்மானிக்கிறார்கள் என்று. அப்படி நம் தலைவனுக்கு இருந்த வழி, எந்த ஆயுதத்தை வைத்து நம் இன மக்களை அச்சுறுத்தி அழித்து ஒழிக்கிறானோ, வன்புணர்வு செய்து கொலை செய்கிறானோ, அதே ஆயுதத்தை எடுத்துத்தான் நம் மக்களை தற்காக்க முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்போது அவன் சொன்னான், சிங்களர்களுக்கு அவர்கள் மொழியிலேயே பதில் சொல்ல வேண்டும். அந்த மொழி என்ன மொழி? ஆயுத மொழி. ஏழான்னு எடுத்தான். அதாவது என் அன்பு தம்பி தங்கையே, ஒரே ஒரு துப்பாக்கி வாங்க வழி இல்லாது நின்றவன். அக்காவின் திருமணத்துக்கு போட்ட காசு, அந்த மோதிரம், சிறுக சிறுக பள்ளிக்கு போகும்போது அப்பா அம்மா கொடுத்த காசு, இதை சேர்த்து 40 ரூபாயை வைத்துக் கொண்டு ஒரு துப்பாக்கி வாங்க அலைந்த தலைவர். அது 60 ரூபாய், 20 ரூபாய் பத்தல. படிக்கிறவங்க, நீங்க என்னடா போராட பெரிய துப்பாக்கிச்சுன்னு திட்டி அனுப்பிட்டான். அவருக்கு தூக்க வரல, என்னடா ஒரு துப்பாக்கி கூட வாங்க முடியல. அப்படி துப்பாக்கி வாங்க முடியாம தவித்துக் கொண்டு நின்ற தலைவன். கிணத்து மேட்டில் பேசிட்டு இருக்கும்போது சிங்கள ராணுவர் வந்து அவரை மிரட்டும் போது நண்பர்கள்லாம் சேர்ந்து தூக்கி குப்பறதுக்கு தனத்துக்குள்ள போட்டு துப்பாக்கி பறிச்சு வந்து ஒற்றை துப்பாக்கியில போராட்டத்தை தொடங்கினான். கூட யார் வந்தது? யார் வந்தது? தன் தெருவிலே தன்னோடு விளையாண்டு படிச்ச தன் சக தோழர்கள் 5 பேர் காட்டுக்குள்ள புகுந்தான். 14 வயதுல 5 பேரோட காட்டுக்குள் போனவனுக்கு 50,000 பேர் அவன் கண் அசைவுக்கு சேர்த்திருக்கான் களத்துல. அதனால என்ன தலைவன் இல்ல, தன் நிகர் இல்லாத தலைவன். உலக வரலாற்றிலே அவனுக்கு இணையானவன் எவனும் இல்லை. இதெல்லாம் இந்த திமிர் உனக்கு வரணும். யாரா அவர் லீடர் யாருன்னு தெரியுமா உனக்கு? 30 வருஷம் என்டர்டைன் பண்ணவன்ல, பொழுதுபோக்கு களத்துல, பொழுதுபோக்கு தளத்துல ஆண்டம் பாண்டவன்ல, போர்க்களத்திலே முழக்கமிட்டவன், இனத்திற்காக படையை சிதறவிட்டவன். அவன் என் தலைவன் திமிர் உனக்கு வரணும். எங்கள் தலைவன் கோமாளி அல்ல, எங்கள் தலைவன் உலகத்தின் தலை சிறந்த போராளி என்கிற திமிர் உனக்கு வரணும். உயிருக்கு அஞ்சவர்கள் அல்ல, ஒரு வழக்கு ஒரு எஃப்ஐஆருக்கு பயந்து ஓடி மறைகிறவர்கள் அல்ல, உலக ராணுவமே வந்தாலும் எதிர்த்து நின்று சண்டை செய்த மறவர்களின் பிள்ளைகள். அந்த திமிர் வரணும். போடா, ரொம்ப சோர்வா இருக்கா, போடா பூலித்தேவன் இடத்துக்கு போட, பாட்டியை போச்சு எடுத்துக்கு போட, வேல்நாச்சியாரை படத்துக்கு போட, பாடுறா அப்படி உட்கார்ந்துடுற. அவளை இந்த உலக வரலாற்றில் அவளை மாதிரி ஒரு வீர மகளை வேணாது உன்னை இனத்தில் விளையாட்டுக்கான உலகத்துல அவளை எங்க புதைச்சிருக்கான், அவளுக்கு என்ன அடையாளம் இருக்குன்னு பாரு. ஒரு வெறி வரும். இந்த அயோக்கிய பயிலாம் உலக புகழ்பெற்ற கடற்கரையில் 2 ஏக்கர்ல படுத்திருக்கான். அதையும் பாரு இதையும் பாரு. உனக்கு தூக்கம் வந்துருச்சு, என்னை விட்டு போயிரு, தூங்கடா, என்னை தேடிவா, வாடா. வெவ்வேறு நாடுகள்ல இருந்து என் தம்பி தங்கைகள் எடுத்து, அண்ணே உங்க பேச்ச கேட்காம நாங்க தூங்குறது இல்லைன்னு. அப்படியாடா தங்கச்சி? சரிப்பா சரிப்பா. பேச்ச கேட்ட பிறகு தூக்கமே வர்றது இல்லைன்னு. அதுதான் என்னை கேட்பான் என் தம்பி கார்த்தி கேட்கிறான், நேர மேலாண்மை எப்ப தூங்குறது எப்ப படிக்கிறது? தூங்கினாதானடா எந்திரிக்கிறதுக்கு. எவ்வளவு வலி காயம் வேதனை இருந்துட்டு எப்படி தூங்கும்? எப்படி தூங்கும்? எங்காலும் சொல்லிக் கொடுக்கிறார், உறங்காதீர்கள், எழுங்கள், ஓடுங்கள், நாம் அடிமை, விடுதலை வருகிற வரை ஓடுங்கள். ஒரு நாள் நிம்மதியாக உறங்கலாம், யாரும் எழுப்ப மாட்டார்கள். உனக்கு ஆர்வமா இருக்குல்ல, எப்ப எப்ப தூங்கலாம்? இறந்த பிறகு யாரும் எழுப்ப மாட்டார்கள். அப்ப என்ன சொல்றாரு? நீ அடிமை, உனக்கு என்னடா உறக்கம்? சாகிற வரை ஓடுற. சாப்பாடுன்னு ஏன் பேர் வந்தது? சாகிற வரை பாடுபடு, அப்பதான் சாப்பாடு. பிரபா சிவன் வழிபாடு என்றால் என்ன வழிபாடு? பிரபாகரன் வழிபாடு என்றால் அவன் வழியே பயணப்படு, அவன் வழியே போராடு, அதுதான் வழிபாடு. வழிபாடுனா சூடங்கத்துறது சாம்பரணி, அது இல்ல. பிரபாகரன் வழிபாடு என்பதும் மாவீர தெய்வங்கள் வழிபாடு என்பதும் அவன் என்ன லட்சிய நோக்கத்திற்காக உயிரை தந்தானோ அந்த லட்சியத்தை நிறைவேற்ற உறுதியோடு களத்தில் நிற்பதான் அவனுடைய வழிபாடு. அங்கே நம் தலைவனுக்கு துவக்கேந்த வேண்டிய நிலைமை. ஏன் அடிமைப்படுத்தியவன் ஆயுதத்தை வைத்து, இங்கே நம்மை உரிமையை பறித்து
அரசியல் வலிமையற்ற, அதிகார வலிமையற்ற அடிமை மக்களாக வைத்திருப்பவன் நம்முடைய வாக்கை பெற்று வலிமையை பெற்று அரசியல் அதிகாரத்துக்கு வந்தவன். அப்ப நாம் தூக்க வேண்டியது துவக்கல்ல, மதிப்பு மிக்க வாக்கு என்பதை என் தம்பி தங்கைகள் மறந்துவிடக் கூடாது. சோர்வு வரும், தற்சோர்வு வரும். இது எப்படி கடந்து போறது? சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் இருக்கும். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியால் வென்றுவிடுங்கிறான். எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி பாடுறான்? மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல். இந்த மாதிரி குறுக்க புலிகள் கடையில குறுக்க அணில் கணில் ஓடுதாடா. அவன் என்ன சொல்றான் பாரு, இருடா கேட்டுட்டு கைதிட்டு என்ன சொல்றான்? உன்னுடைய பெருமையாலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்டு. பொறுமை என்ற மரத்தின் வேர் மிக கசப்பாக இருக்கும், அதன் கனி மிக தித்திப்பாக இருக்கும் தலைவர். பொறுமையும் ஒருவித போர்தான். தம்பி தங்கைகளே, 7 அடி முன்னால் பாய்பவர்க்கு நீளம் தாண்டுவதற்கு 70 அடி பின்னால் போய் ஓடி வர வேண்டிய தேவை ஏன் வருகிறது? அப்ப 70 அடி அவன் பின்னோக்கி போவது 7 அடி முன்னோக்கி பாய்வதற்கு என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். நாம் பதுங்குவது என்பது பாய்ச்சலுக்கு. நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் சொல்றார், எனக்கு பதுங்க தெரியும், பாய தெரியும், ஒருபோதும் அதைத்தான் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறார். தேர்தலா பணம் கொடுப்பான், தேர்தலா நம்மளை போட்டியிடுறோம்னு சொல்ல மாட்டான். ஆமா சொல்ல மாட்டான். நம்மள ஒரு கணக்கிலே சேர்க்க மாட்டான். ஆமா சேர்க்க மாட்டான். இன்னைக்கு நேத்தா சேர்க்க மாட்டான். நம்ம வளர்ற முடியும்னா சொல்லுவானா? சொல்ல மாட்டான். நம்ம அவ்வளவுதான், ஆமா அவ்வளவுதான், அப்படிதான்டா சொன்னான். அவ்வளவுதான் தமிழர்கள் அப்படிதான் நினைச்சான். அங்குதான் நம் தலைவன் எழுந்தான். நம் பரம்பரை கொடி புலிக்கடி சோழனோட முடிந்தது வீழ்ந்தது என்றான். எழுந்ததா தூக்கி பிடிச்சாண்டா தலைவன். ஈழ நிலத்திலே நம் பரம்பரை கொடி பறந்தது. போர் முற்றுப்பட்டது, அவ்வளவுதான், முடிந்தது என்றான். முற்றுப்புள்ளி வாய்த்த இடத்திலே அடித்த வாக்கியத்தை தொடங்கியவன் பிரபாகரன் பிள்ளைகள் நாம். ஈழ நிலத்தில் இறங்கிய கொடி இன்னொரு தாய் நிலகம் தமிழகத்தில் மட்டுமில்லை, உலகெங்கும் உயர்ந்து பறந்து கொண்டிருக்கிறது. என்ன முழக்கத்தோடு? பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனி ஏனும் எம்மண்ணில் சிறக்கட்டும் சிறக்கட்டும் தமிழ்குடி என்ற முழக்கத்தோடு பறந்து கொண்டிருக்கிறது. காலம் மாறும். இதே தலைவனுக்கு எல்லாரும் நின்று வரிசையில் நின்று வணக்கம் செலுத்துற சலிட்டு அடிக்கிற காலத்தை நான் உருவாமிக்காம விட்டு போயிடுவேன். நீ ரொம்ப நாள் இல்ல, 4-5 மாசம் தான் இருக்கு. நம்பிக்கையோட இரு, நம்பிக்கையோட இரு, வெறி கொண்டு வேலை செய். மறுபடியும் சொல்றேன், நம்ம அண்ணன் பழனி பாபா சொன்னதை மனசுல வச்சுக்க. என்னரும் உடன் பிறந்தானே, நீ இனப்பற்று மொழிப்பற்று கொள்ளாதே, இனவெறி கொள். இருந்து கொண்டு இருக்கிற ஒரு இனத்தை தற்காக்க இல்லை என்றால் நீ ஆளப்படுவாய், ஒருபோதும் ஆள மாட்டாய். அந்த வெறி இருக்கணும். ஏன்? உன் பாதை சரியானது, உன் பயணம் தெளிவானது, உன் கொள்கை உன்னதமானது, உன் லட்சியம் மிக வலிமையானது, உன் உழைப்பு உண்மையானது, உன் வெற்றி உறுதியானது. அதை நல்லா கவனத்தில் வச்சுக்க. எந்த கொம்பனாலும் நம்ம வெற்றியை தடுக்க முடியாது. நீ எத்தனை படையை குட்டி வாடா, எத்தனை படை, எவனோட எவனும் சேர்ந்து வாடா, புகழ்ச்சியால் வளர்கிற ஒருவனுக்குத்தான் துணை தேவை. தன் முயற்சியால் வளர்கிறவனுக்கு நம்பிக்கை ஒன்றுதான் தேவைப்படுது.
நாங்கள் எப்படிப்பட்ட தத்துவங்களை எடுத்து வந்தவர்கள். அலெக்சாண்டர் சொல்லுகிறான், அவன் பெற்ற வெற்றியை எல்லாம் தன் மக்களுக்கு கொடுத்துட்டான். ஒரு செல்வமும் இல்லை, எல்லாவற்றையும் தன் சக வீரர்களுக்கு மக்களும் கொடுத்துட்டு வெறுங்கையோட நிற்கும் போது சக தோழர்கள் வீரர்கள் கேட்கிறாங்க, அலெக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்ட, உனக்கென்று ஒண்ணும் இல்லைன்னு. தூரத்தில் நின்ற குதிரை மீது ஓடி போய் தன் உடையில இருந்த வாளை உருவி விண்ணை நோக்கி உயர்த்தி சொல்கிறான், என்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்று. அந்த நம்பிக்கை எங்களிடத்திலே இருக்கிறது. இந்திய பெருநிலத்தின் முன்னத்தியே மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுகிறான், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவரைங்கிறான். நம் உயிர் தலைவன் நமக்கு கற்பிக்கிறான், நல்லவர்களோட தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி உண்டு, நல்லவர்களோட தோற்றதாக செய்தி உண்டு, ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லைங்கிறார்கள். அந்த அடர்த்தியான நம்பிக்கையுடன் நில்லுங்கள், நாம் வெல்லுவோம். வேணா திரும்பி பார், 2016 நீ இருந்ததை யோசிச்சுப்பார். 4.5 லட்சம் ஓட்டு 40 லட்சம் ஓட்டா வளரும் நீ என்னைக்காவது நினைச்சியா? எவனாவது ஒரு கருத்தாளன், ஒரு கட்டுரையாளன் எவனாவது உட்கார்ந்து இல்ல நாம் தமிழர் கட்சி வளரும் என்று சொன்னானா? மரத்துக்கு மாநாடு சிரிக்கிறான், மாடு ஆடுகளுக்கு கால்நடைகளுக்கு மாநாடு சிரிக்கிறான், தண்ணீருக்கு மாநாடு சிரிக்கிறான், கடலம்மா மாநாடு கேலி பண்ணுகிறான், மலைக்கும் ஆறுக்கும் மாநாடு என்றால் சிரிக்கிறான் என்றால் இந்த பதர்கள் நமக்கு போட்டியா என்கிற திமிரும் நிமிர்வும் எனக்கு வரணும். நாம் செய்கிற அரசியலை தொட அவனுக்கு இன்னும் 600 ஆண்டுகளானால் வரமாட்டான். அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. நமக்கு என்ன தெரியும்? அவனுக்கும் சேர்த்து போராட தெரியும். அதான் நம்ம வேலை. உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாவே, உன்னை நம்பி நிக்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு. விமர்சனமும் ஒருவித பாராட்டுதான். ஏன்? எவனே ஒருவனை நீ பொறாமப்பட வச்சிருக்க, எவன் உன்னை அதிகமா பேசுறானோ விமர்சிக்கிறானோ அவன் உன்னை பார்த்து அதிகமா பயப்படுறான். அவதூறு அரசியல், விமர்சன அரசியலுக்கு போகாதே, ஆக்கப்பூர்வமான அறிவார்ந்த அரசியலுக்கு வா. வா, திராவிடம் ஒழிகல்ல விட்டு தமிழ் தேசியம் வளர்க வெல்க வா. இந்தி ஒழிகல்ல, தமிழ் வளர்க வாழ்க வெல்க. அதான். ஏன்னா முடிச்சிட்டான். உனக்கு என்ன வச்சிருக்கான்? உன் தாய்மொழி இல்லை, செத்து போனது ஒத்துக்க. நீனும் நானும் தமிழர்கள் இல்லை, தமிழர்கள் ஒத்துக்க. இமயவர இருந்த நீ கூறுகிறது இப்படிதான். மொழி திரிவு, கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுன்னு பிளந்து பிரிஞ்ச. இப்போ தங்கிலீஷா இருக்க. கன்னடத்தோடு சமஸ்கிருதம், தமிழோடு சமஸ்கிருதம், கன்னடம் தமிழோடு தெலுங்கு, சமஸ்கிருதம் தெலுங்கு, தெலுங்கு தமிழோடு சமஸ்கிருதம், மலையாளம் தமிழோடு இப்ப ஆங்கிலம், தமிழம். உன் மனச்சான்றல் சொல்ற தலைவர் மேலனே மாவீரன் மேலே நாம தமிழர்கள் இல்ல. அப்ப என்ன செய்யணும்? செத்து போச்சு, மறுபடி உயிர்ப்பிக்கணும். எவ்வளவு பெரிய வேலை. அதனால என்னன்னா, ஒன்னில் இருந்தால ஒரு புள்ளியில் இருந்து நாம தொடங்கணும். இதத்தான் என்ன சொல்றான் பகத்சிங், வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமத்துவம், முற்றுமுழுதான். பிரபாகரன் மகன் அரியணையில் ஏறிய நொடி அன்னை தமிழ் ஏறும்டா, ஏறும்டா. நீ எழுதி வச்சுக்கடா. நான் சொல்லணுக்கு அது என் தாத்தன் சொல்றான், முத்துராமலிங்க தேவர் தெய்வ திருமணம் சொல்றான், அருள் வாக்கு சொல்றான். தெய்வ அருள் பெற்ற திருவருள் பெற்ற மகன் வருவாங்கிறவள, அதுவும் வல்லராரின் அருள் பெற்ற மகன் வருவான். அவன் வரும்போது அன்னை தமிழ் அரியணை ஏறும். என் தாய்மொழி தமிழ் இந்தியாவை இல்ல உலகையே ஆளுங்கிறவள. இதுக்கு என் அன்னை உலகம்மை மீனாட்சி அருள் புரிவாள். ஞான திருக்குழந்தை முருகன் அகத்தியனுக்கு போதித்த தமிழ் அவன் உடன் இருக்கும்டாங்கிறவள. அப்ப விட்டு போயிரும் நினைக்கிறேன். நீ என்ன வேணாலும் போ, எங்க வேணாலும் போ, என்ன வேணாலும் பாடு. நான் வரும்போது என்னை தனியா விட்டுருக்கியா? ஐயா விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா அம்மா, ஐயா கருணாநிதி 2 பேர் தான். நான் வரும்போது அவர் இருந்துட்டாப்ல மக்கள் நல கூட்டணின்னு. திருப்பி வந்த 19 எங்க அண்ணன் வந்து கமல் நின்ட்டாப்ல. என்னை சப்ஸ்டியூட்டா வச்சிருக்கான். நான் ஒரு துணை நடிகர் மாதிரியே நிறுத்திட்டான்.
போட்டியிலே சேர்க்கல. இப்ப 21 வந்தா எங்க அண்ணன் கமல் தலைமையில் ஒரு கூட்டணி, ஐயா டிடிவி தலைமையில் ஒரு கூட்டணி, இங்க 4 கடையில நான் 5வது ஆளா சப்ஸ்டியூட்டா நிக்கிறேன். அங்கதான்டா நம்ம 3வது பெரிய கட்சியா வந்தோம். அதுக்கப்புறம் கூட்டணி பிரதம வேட்பாளரே நம்மகிட்ட இல்ல. இங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி, ஐயா எடப்பாடி அவர் கூட்டணி, தம்பி அண்ணாமலை அவர் எல்லா கட்சிகளையும் சேர்த்து பிரதம வேட்பாளராக மோடியை நிறுத்தி ஐயா மோடி அவர்கள் பிரதமர்னு ஒரு அணி. 4வதா நம்ம. இந்தியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இந்தியா வாழ்றதுல ஆட்டத்திலே நம்ம இல்ல. கிரவுண்ட் வேற நின்ன சின்னத்தை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒரு டொய்க்க கொடுத்தான். இந்த மைக்கும் இல்லை. அது அங்க போய் பார்த்தா சீப்பு மாதிரி இருக்கு, தலைவார சீப்பு மாதிரி இருக்குது. முத பெட்டியிலே நம்ம சின்ன 3வது 4வது பெட்டியில் இருக்கு. அதுல தேடுறான்டா தன்மானமிக்க தமிழ் மக்கள். அதுல தேடுறான்டா. எங்கடா என் மகன் சீமானுடைய சின்னம்? எங்கடா மைக்? எங்கடா? எத்தனாவது பெட்டியில? எத்தனாவது? ₹1 போட்டு கொடுக்கலடா. வேட்பாளர் நிறுத்துற எவன் மூஞ்சி எவனுக்கும் தெரியாதுடா. நான் நிறுத்துறேன் அந்த தெருவிலேயே 4 பேருக்கு தெரியுமான்னு தெரியாதுடா. தேடி போட்டாண்டா 36,50,000 வாக்க போட்டு. என்னென்ன இடையூறு? என் மைக்கு பக்கத்துல இந்த விவசாயி சின்னத்தை வைப்பான். அவன் சீமானுக்கு போடுறோம்னு நினைச்சு போட்டான். அதுல 1,00,000 ஓட்டு போச்சு. இதையெல்லாம் தாண்டி வெல்வதற்கு பேர் தாண்டா புரட்சி. அதான் புரட்சி. இந்தியாவை யார் ஆள்வதில்ல? இத்தனை லட்சம் பேர் இந்த மகனை தேடி இருக்கான்னா தமிழ்நாட்டை யார் ஆள்றதில்ல? அதனால நம்பிக்கையோடு போ. சோறு வருதா தலைவர் படத்தை வச்சுக்க, மாவீரர் படத்தை வச்சுக்க. ஒரு 3 வாட்டிடா நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் வாழ்க, பிரபாகரன் வீரம் வாழ்க போ. ஒரு 10 தடவை சொல்ற. நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி அப்படி வந்துட போட. ரொம்ப உடச்சோறு வரைக்கும் 1/2 கிலோ மாட்டுக்கறி ஆட்டிட்டா. ஜிம்முக்கு போடா போட. கேலி பேசிதான் இருப்பான், பேசிக்கிட்டு தான் இருப்பான். இன்னும் 1.5 மணி நேரம் ஆனாலும் ஏறின போது என்ன இதுல பேசணும்னா அதே இதோட பேசுறேன்னா காரணம் யாரா? காரணம் யாரு? அடா போடா. ஜிம்முக்கு போ, பக்கத்துல போ, ஓடு, விளையாடு, சாப்பிடு, போடுறா. என்ன எங்க தலைவர் முகமது சாப்பிடும்போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க. நம்மள நான் அப்பெல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி, அது பிரச்சனை ஏற்றம் அது இதுன்னு சொன்னோன்னு அதை ஊறுகாய் எனக்கு வேணாம். அவர் பக்கத்தில் எங்கள் அண்ணன் போட்டுக்கிட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல. இப்போ சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னே தன்மான இடம் கொடுக்கல. என்ன பெரிய வைங்க நான் சாப்பிட்றேன். அது மாதிரி சாப்பிடு, போடு, அஞ்சாத, பயப்படாத. கடலே கடந்துட்டான். கரை தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிய மக்கள் பிரச்சனைனா தேடுறானா ஒன்னே என்னையும் தாண்டா தேடுவான். யாராவது தேடுறானா? இன்னைக்கு கரூர்ல கோயில் நிலத்தை ஆக்கிறாங்கன்னா அந்த மனு கொடுக்கணும், தம்பியை வர சொல்ல ஒரு தடவை. பரந்தூர்ல விமானம் தம்பியை வர சொல்ல ஒரு தடவை. ஏன் ஒரே ஒரு காவல் தெய்வம் தான்டா இருந்தது இந்த இனத்துக்கு. அது என் தலைவன் பிரபாகரன் ஒரு இனக்காவலன் இருந்தான். காட்டுக்குள்ள ஒரு வனக்காவலன் இருந்தான், நம்ம ஐயா வீரப்பன். இன்னைக்கு அவன் பிள்ளைங்க நம்ம தாண்டா இருக்கு. இந்த மண்ணுக்கு மக்களுக்கு எவனும் நாதி கிடையாது, எவனும் கிடையாது, வரமாட்டான். அற்ப தோல்விக்கு பயந்துருவான். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவன் மேல 260 வழக்கு போட்டிருக்க ஒரு தலைவனை சொல்றான். யாருக்காவது சொல்லு. என்னடா நகையை கொள்ளையடிச்சனா, இல்ல சொத்தை அபகரிச்சனா, இல்ல ஊழல்? ஒண்ணு இல்ல, பேசுனதான் பேசியிருக்கேன். அப்ப என்ன பேசியிருக்கேன்? கொள்ள பேச்சு பேசியிருக்கேன். அவன் தரமாட்டான். கடவுச்சிட்ட குடுன்னு நீதிமன்றம் சொல்லியும் கொடுக்க மாட்டான். ஏன்? கொடுத்தா போயிருவான். எதனால? இங்க பேசுறது அங்க போய் பேசிடுவான். எங்க பேசிடுவான்? லண்டன்ல பேசிடுவான், பிரான்ஸ் ஜெர்மனியில பேசிடுவான். அங்க எல்லாரும் ஓடிடுவான். குணா என்ன ஆகும்? கட்டுப்படுத்த முடியாது. நான் ஏன் வரமாட்டேன்? ஒரு நாள் நீயே கூப்பிடுவ, அவரை வர சொல்லுங்க, சிறப்பு அழைப்பாளரா வர. அதனால இங்க பாரு, என் தலைவன் நீர் ஓட்ட இருக்குல்ல நதியில, அதோட நீஞ்சி போனவன்ல, எதிர்நீச்சல் போட்டவன். அதற்கு என்னது?
பாய்ச்சலின் பெரும் அடித்தளமாக இந்த இடத்துல ஓடும்போது இங்க ஒரு பலகை வைப்பான், காலை வச்சு அப்படி ஓடுவோம் இல்லையா, அப்படி காலை வைக்கிற ஒரு இடம்தான் February 7 திருச்சியில நடக்கிற மாநாடு. மாநாடு என்றால் நாம் தமிழர் கட்சியின் மாநாடு அல்ல, நீனும் நானும் பிறந்த பெருமை மிக்க தமிழ் தேசிய இனத்தின் மாநாடு. அதனால் என்ன அறிவிப்பு செய்கிறோம்? என்னரும் தமிழ் மக்களே, உலகெங்கும் வாழ்கிற எங்கள் உயிர் சொந்தங்களே, இது நம் இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம். நாம் குடும்பம் குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக சொந்தங்கள், என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாநாட்டிற்கு நான் அல்ல, என் பரம்பரையே வரணும். என் அம்மா, என் தங்கை, என் தங்கச்சி, பொண்ணெடுத்தவன், மாமன், மச்சினை, என் மகனுக்கு திருமணம் என்றால் எப்படி அழைப்பிதழ் வச்சு அழைப்பனோ அப்படி அழைக்கணும். 101 ரூபா அப்பயோ, 1001 ரூபா அப்பயோ, பாக்கு அப்பயோ, வெத்தலை அப்பயோ, என்ன எனக்கு தெரியாது. நீ வர எந்த கட்சியில இது ஒரு தடவை இங்க வா. ஏன் கட்சினா எப்படி இருக்கணும்னு பாரு, ஒரு தடவை வந்து பாரு. மாநாடு என்றால் எப்படி நடக்கணும் என்று பாரு. அதிலே 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் வைத்து அறிவிக்க போற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நூற்றி 17 பெண்கள், 117 ஆண்கள், புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் குடிகளுக்கெல்லாம் வாய்ப்பு. அதுல 134 பேர் இளைஞர்கள், 25 வயதிலிருந்து 30-35 வயதுக்குள்ள இளைஞர்கள். காத்து கொண்டு போங்கள் விடுதலையை அடையும் வரை. நாம் என்ன உறுதிமொழி ஏற்க வேண்டும்? எங்கள் மாவீரர்களின் நினைவை சுமந்து அவர்கள் கனவை நோக்கி எங்கள் பயணம். நாம் கால்கள் வழி நடத்தி அதன் வழியே செல்கிற பிள்ளைகள் அல்ல, கனவு வழி நடத்தி அதன் வழியே செல்கிற பிள்ளைகள். நமது பயணம் நம் கால்களை நம்பித்தான். அதனால்தான் பாதை சரியானது, பயணம் தெளிவானது என்னும் பிள்ளைகளே, இலக்கு சரியானது, உறுதியானது. அப்ப என்ன செய்யணும்? பயண தூரம் சற்று அதிகமா இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? கால்களை வலிமைப்படுத்துங்கள். அதனாலேதான் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, நமது பயணம் நமது கால்களை நம்பித்தான். அடுத்தவன் தோள் மீது ஏறி நின்று உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேன்மையானது என்கிறார். இந்த நிலத்தில் எந்த அரசியல் கட்சியாவது எவரோடும் கூட்டில்லை, தனித்துத்தான் போட்டி என்று அறிவிக்க ஒரு கட்சி இருக்கிறதா பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் மிகப்பெரிய அரசியல் கட்சி. 234 தொகுதியிலும் ஒரு சின்னம் போட்டி போட போகுது என்றால் அது நமது விவசாயி சின்னம் மட்டும்தான். எண்ணற்ற நமது முன்னோர்கள், நம்முடைய வணக்கத்திற்குரிய இறைகள், நமது முன்னோர்கள், நமது மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்த பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், எண்ணற்ற நமது மாவீர தெய்வங்கள், இவர்கள் எல்லாம் அவருடைய கனவு நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது நாம் கலங்க தேவையில்லை. உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்க நாம் உறுதியாக வெல்லுவோம். தலைவர் சொல்லுகிறார், வரலாறு நம்மை வழிகாட்டுகிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது, சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது, தொடர்ந்து தொடர்ந்து போராடி வெல்லுவோம் என்கிறார். என்னிடத்தில் என் தலைவன் சொன்னது, நாம் தமிழர் கட்சி பெருமிதத்தோடும் திமிரோடும் தங்களின் வீர வணக்கத்தை செலுத்துகிறது. கலையாதீர்கள், வேட்பாளர்களை அறிவிக்கணும்.
என் அருமை உடன் பிறந்தார்களே, இந்த நாம் தமிழர் கட்சியின் அரசியல் வெற்றி நான் பிறந்த மண்ணிலிருந்து தொடங்க இருக்கிறது. இங்கே திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தங்கை ரம்யா மோகன் அவர்கள் முதுகலை உளவியல் படித்த உயிரியல் படித்த அவர்களை வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக அறிவிக்கிறேன். மானாமதுரை தொகுதியிலே என் ஆறுயிர் தங்கை இளங்கலை வணிகவியல் படித்தவர் சண்முக பிரியா அவர்களை நிறுத்துகிறேன். வெற்றி வேட்பாளராக ஆக்குவீர்கள் என்று நான் உளமாற நம்புகிறேன். சிவகங்கையிலே என் ஆறுயிர் இளவல் ரமேஷ் அவருடைய மனைவி என்னுடைய குழந்தையால் அவர்களை இந்துஜா ரமேஷ் அவர்களை நிறுத்துகிறேன். வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்வும் கொள்கிறேன்.